தமிழ் ஒரு சனியை விட்டொழி, அது படித்தா பிச்சைடு கூட லாய்ப்படாது. தாய்ப்பால் பைத்தியங்களே, அதில் என்ன இருக்குன்னு கேட்கும்போது, தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாயன்றி கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, அதை தொழுது படித்திரடி பாப்பாங்கிறான். இப்போ நான் எந்த பக்கம் நிற்கலாம்? ஒருத்தன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிகள் இனிதானது எங்கும் காணுங்கிறான். ஒருத்தர் தமிழ் சனியை ஒளிங்கிறவர். மனைவி கூட இங்கிலீஷில் பேசு, வேலைக்காரியோட இங்கிலீஷில் பேசு. ஒருத்தர் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார், அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார். தாங்களே அந்நியரானார், செல்லத் தமிழின் தொடர்பற்று போனார்னு ஒருத்தன். செல்லம்மா எழுதுகிற கடிதத்துக்கு பதில் கடிதம், செல்லம்மா நீ என்னையே நினச்சி வேதனைப்படாமல் தமிழ் படிச்சின்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன், சந்தோஷப்படுவேன்னு பொண்டாட்டி கடிதம் எழுதுனா ஒருத்தன். பொண்டாட்டியோட இங்கிலீஷில் பேசுன்னு ஒருத்தர், பொண்டாட்டியோட தமிழில் படின்னு சொல்கிற ஒருத்தன். இப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் யார் பக்கம் நிற்கலாம்? என்னையே என் மொழி காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு நான் பேசுகிறேன். நான் யார்? காட்டுமிராண்டி ஒருத்தன், ஒரு ஆள். இன்னொருத்தன் சிங்களம் சாவகம் புட்ககம் தீவு பலவினுக்கும் சென்றேறி அங்கு தங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்வர கண்டவர்தாய் நாடுங்கிறான். யார் பக்கம் நிற்கலாம்? தமிழ் ஒரு சனியை விட்டொழி, அது படித்தா பிச்சைடு கூட லாய்ப்படாது. தாய்ப்பால் பைத்தியங்களே, அதில் என்ன இருக்குன்னு கேட்கும்போது, தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாயன்றி கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா. நான் காட்டுமிராண்டி, அவன் அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆண்டோர்கள் தேசம் அடி பாப்பாங்கிறான். சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பாங்கிறான். இப்போ நான் எந்த பக்கம் நிற்கலாம்? நீங்களே 58 சீட்டு எடுத்துக்கிற போது என் பாட்டன் பாரதிக்கு நான் ஒரு சீட்டு கொடுக்கூடாத? பதில் இருக்கா இல்லையா அவங்ககிட்ட இருக்க? இவன் இங்கே பாருங்க, நான் இல்லை, என் இன வரலாற்றின் மிச்சம் அந்த பாதையில் வந்த கடைசி இந்த தலைமுறை பையன். அவன் என் தமிழ் செத்துருச்சு, என் தமிழ் இலக்கியம் செத்துருச்சு. எப்படின்னா, சங்க இலக்கியம் போய் பக்தி இலக்கியம் வந்து நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலங்களில் என் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கியம் மறைஞ்சிருச்சு. வறண்டு போன என் இலக்கியத்தில், தமிழ் இலக்கிய உலகத்தில் ஒருத்தன் வர்றான். பெரும் தூறலாக இல்லை, பெரும் மழையாக பெஞ்சு புத்தளிச்சு புத்துயிர் கொட்டிட்டான். சங்க இலக்கியத்திலே பக்தி இலக்கியத்திலே பொழிப்புரை இல்லாமல் நீங்கள் ஏன் திருக்குறளுக்கு கூட பொழிப்புரை இல்லாமல் நீங்கள் பொருள் புரிய முடியாது. நேரடியாக உடனே தமிழில் அச்சமில்லை என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்த வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை நேரடியாக என் மக்கள் மொழியில் பாடி தள்ளிட்டான். பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 A Grand Tribute to Seeman's Artistic Journey. Title sponsor Chennai's Amrita Aviation, Hotel Management, Nursing, ஈஸியா படிங்க சேலரியோட. Supported by We Care Hair and Skin Clinic, எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். Powered by Lexco Holidays, Travel Beyond Boundaries.